சிவபெருமான் என்ன பண்ணுவான் தெரியுமா? நம்மள கேட்கறதே கிடையாது. உனக்கு இந்த வியாதி வரணுமான்னு கேட்கிறாரா யாராவது? சாமி வந்து அடுத்த மாசம் உனக்கு இந்த வியாதி வரப்போகுது, வரலாமா அப்படின்னு கேட்குதா? காய்ச்சல் வருவான்னு கேட்குதா? சுகர் வருதுன்னு கேட்குதா? ஹார்ட் அட்டாக் கேட்டா வருது நம்ம கிட்ட? லெட்டரா போடுது, SMS அனுப்புது. நான் அடுத்த மாசம் இந்த தேதிக்கு 12 மணிக்கு நீங்க தூங்கும் போது நான் நெஞ்சு வழியா வருவேன், அப்புறம் நீங்க 108க்கு முன்னாடி போன் பண்ணிருங்கன்னு அப்படின்னு சொல்லுதா? சொல்லாம கதவை திறந்து கொண்டு அனுமதி இல்லாமல் வருதா இல்லையா? இத வினையை ஊட்டுகிறான். சும்மா தனு வருமா? சும்மா பிணி வருமா? சும்மா சுகம் வருமா? சும்மா வருமா துக்கம்? என்னடா காரணம்? நீங்க நம்ம செய்த முன்னால் செய்த வினைக்கு ஈடா வருமா? இந்த திருமுறையை பாடினவங்க, திருமுறை தொண்டு செய்யறவங்க, திருமுறை பாடுகிற அடியாருக்கு உதவி செய்தவர்கள், காய்கறி வழங்கியவங்க, அரிசி வழங்கியவங்க, வந்து கலந்து கொண்டவங்க, திருமுறை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கூட துணையா நிக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு அன்னைக்கே சொல்றார். ஓங்கி வாழ்வரே அப்படின்னு சொல்றார். ஓங்கி வாழ்தல், ஓங்கி வாழ்தல் 2 இடத்துல சொல்றார், 2 வரி சொல்றார். ஓங்கினார், அவர் ஓங்கினார் என உரைக்கும் உலகமே. சும்மா வாங்க மாட்டாரியா, உயர்ந்துகிட்டே இருப்பார். நான் யாருக்கும் குடி அல்லே, எமனையை கண்டு பயப்படுறது கிடையாது, நரகம் கிடையாது, எனக்கு பிணி வராது, நோய். எவ்வளவு பெரிய செல்ஃப் கான்பிடன்ஸ் நமக்கு வரலையே. இவ்வளோ பதிகம் பாடுறோம், இவ்வளோ தேவாரம் சொல்றோம், இவ்வளோ தொண்டு செய்யறோம், ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா பயப்படுறோம், சுருண்டு போய் உட்கார்ந்துக்கிறோம், மூளையில போய் போன்னு அழுகுறோம். ஒரு சின்ன மார்க் போனாலும் சரி, யாராவது ஏமாத்திட்டாலும் சரி, ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் பொறுக்க முடியலையே, விமர்சனத்தை பொறுக்க முடியலையே. இந்த சகிப்புத்தன்மை இல்லாம எப்படி சைவத்துல நீங்க வாழ முடியும்? அப்ப என்ன தேவாரம் பாடி, என்ன திருவாசகம் பாடி ஒரு பிரயோஜனம் இல்லையே. நாவுக்கரசருக்கு 40 வருஷம் சிவபெருமான்னா என்னன்னே தெரியாது. ஒரு நிமிஷம் தான் சிவனை வழிபட்டார், சிவன் அருள் செய்தான், அவரை நம்பினார். யோசிச்சு பாருங்க, இந்த திருமுறை தானே நம்ம எல்லாம் இவ்வளவு பெரிய நிலவி கொண்டு வச்சு. திருமுறைன்னு ஒண்ணு இல்லைன்னா, அடியார் இல்லைன்னா இங்க வந்து உட்கார முடியுமா?